அன்பார்ந்த தோழர்களே, இங்கு உரையாற்றிருக்கின்ற தோழமை அமைப்புகளை சார்ந்த தோழர்களே, பின்னால் கண்டன உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே, இங்கே பெருந்திரளாக பங்கேற்றிருக்கின்ற மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி ஆகிய உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அது உலகமே ஒரு அழிவின் விளிம்பில போய் நிறுத்தியிருக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் வழியாகவும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய நெருக்கடியாகவும் புறநிலைமையில என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால தொகுத்து பார்க்க முடியாது. தொகுத்து பார்க்கறதுனா மொத்தமா எல்லா புள்ளியும் இணைச்சு பார்த்தாதான் திருட்டு போய் யாருன்னு தெரியும், கொலகாரம் யாருன்னு தெரியும். தனித்தனியா பார்த்தா கை தனியா முகம் தனியா பார்த்தா தெரியாது. அப்ப அத மாதிரி இணைச்சு பார்க்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய அழிவுல உலகத்தை கொண்டு போய் நிறுத்துற ஒரு முயற்சி அப்படிங்கிறத 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரான் நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய ஒரு கொடூரமான தாக்குதல். அந்த தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் 84 வயது இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, ஒரு வாழும் கடவுள் போன்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவர்களை பொறுத்து அலி கோமேனி மற்றும் அவரோடு உரையாடி கொண்டிருந்த உயர் பாதுகாப்பு தலைவர்களை கொன்றுவிட்டது. ஒரு நாட்டில உள்ள போய் படுகொலை நடத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார். இப்ப சட்டம் இருக்குது, இந்தியாவிலேயோ இல்ல தமிழ்நாட்டிலேயோ சட்டம் இருக்குது, எழுதப்பட்ட சட்டம். அதை நிறைவேற்றுவதற்கு காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், அது சரியா தவறா என்று பரிசோதிப்பதற்கு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்திலேயே கீழமை நீதிமன்றம் அவர் தவறிழைக்க கூடும், அதனால் அப்பீல். இப்படி ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கு இவ்வளவு நடைமுறைகள் இருக்கிறது. இதிலே குறுக்கு விசாரணை, வாத பிரதிவாதங்கள் எல்லாம் உண்டு, ஆவண சாட்சியங்கள் உண்டு, நேரடியாக கண்ணுற்ற சாட்சிகள் உண்டு. இப்படித்தான் நாம் சட்டப்படி சட்டத்தின் ஆட்சியை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சி என்பது அதுதான். அதுபோல உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்கிறது, சர்வதேச சட்டம். அதை கண்காணிப்பதற்கு, அதை அமல்படுத்துவதற்கு, அதை பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு சர்வதேச நீதிமன்றங்கள், சர்வதேச அமைப்பு, ஐநா சபை இப்படி இருக்கின்ற நிலைமையில் அங்கு எந்த பிரச்சனையும் கொண்டு போய் பேசாமல், அதற்கு ஏற்ற ஆதாரங்களை தராமல் ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்துவதற்கான யுரேனியத்தை அது சேமிக்கிறது, செறிவூட்ட முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்து ஈரான் மீது ஒரு படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறது அமெரிக்கா. அது மட்டுமல்ல, ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு போட்டதில் 160 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், ஈரானிய பள்ளி குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அமெரிக்காவினுடைய பேட்டை ரவுடி தாதா எந்த சட்டத்தையும் நான் மதிக்க மாட்டேன், நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு ஒரு ஏகாதிபத்திய நாடு, ஒரு வல்லரசு நாடு செயல்படுமானால், ஒரு நாட்டுல ஒரு 10-50 ரவுடிகளை வச்சுக்கிட்டு நான் வச்சதுதான் மெட்ராஸ்ல சட்டம், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் செயல்படுமானால், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மீறுபவர்களானால், அதனால் பாதிக்கப்படக்கூடிய அல்லது அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் மற்றவர்களும் என்ன செய்வார்கள், என்ன செய்ய முடியும்? அதுதான் இன்றைக்கு உலகத்திலே பொருத்தி பாருங்கள். ஈராக்கிலே
ரசாயன ஆயுதங்கள் இருக்கிறது என்ற காரணம் சொல்லி ஈராக்கை நிர்மூலமாக்கினார்கள் அமெரிக்க படைகள். சதாம் ஹுசேனை கைது செய்து தூக்கிலிட்டார்கள். பல லட்சக்கணக்கான குழந்தைகள், பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு அதே காரணத்திற்காக ஈரானிலே இன்றைக்கு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இது மேற்கத்திய ஊடகங்களும் இந்திய கார்ப்பரேட் ஊடகங்களும் எவ்வகையான காட்சி படிமங்களை இன்றைக்குள்ள சமூக வலைதளங்கள், அறிவியல் தொழில்நுட்பங்களில் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்பதை பிரித்தறிய முடியாம ஒரு நிலைமையில இருக்கிறோம். மக்களும் இளைஞர்களும் அப்படியே நம்புறாங்க. அமெரிக்காவும் அதற்கு ஆதரவா இருக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்களும் இந்திய சங்கி RSS பார்ப்பன இந்து ராஷ்டிர ஆதரவு ஊடகங்களும் என்ன சொல்கிறார்கள்? ஈரானில் பயங்கரமான ஆட்சி நடக்கிறது. கோமேனி ஒரு கொடூரமான படுகொலைக்காரர். அந்த மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, அந்த மக்களுக்கு தனிநபர் சுதந்திரம் இல்லை, அவர்கள் ரொம்ப அடக்குமுறையின் கீழ் இருக்கிறார்கள். ஆகையால் அமெரிக்கா போய் அங்க குண்ட போட்டு மக்களே நீங்கள் ஆட்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என அந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை பெற்று தருவதற்காக அமெரிக்கா அங்க குண்டு போட்டது போல ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். நண்பர்களே, இப்ப மோடியை விட நாம எதிர்த்து பேசாத மக்கள் அதிகாரமும் மற்ற அமைப்பினரும் மோடியை எதிர்த்து பேசுற மாதிரி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரியாரிய, அம்பேத்கரிய, இடதுசாரி அமைப்புகள் மோடிக்கு எதிராக, RSSக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக போராடாத நாள் இல்லை, பேசாத நாள் இல்லை. ஆகையால் தான் தமிழகத்திலே காலன்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட மோடியை அவர் ஏதோ குற்றம் புரிந்து விட்டார் என வெனிசுலா அதிபரை, ஜனாதிபதியை கடத்தி சென்று கைது செய்தது போல இந்தியாவிலே மோடியை ட்ரம்ப் கைது செய்வாரானால் மோடிக்காக போராடக்கூடிய அமைப்பு மக்கள் அதிகாரம் இருக்கும். இந்த நாட்டினுடைய இறையாண்மை அது மோடியா அல்லது யாரா என்பது பிரச்சனை அல்ல. எங்கள் நாட்டினுடைய உள்ளே புகுந்து எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அதை நாங்கள் போராடி தீர்த்துக் கொள்கிறோம், போராடி நாங்கள் அதை சரி செய்து கொள்கிறோம். ஆனால் அந்நியன் இங்கு வந்து நாட்டாமை செய்வது, அந்நிய ஏகாதிபத்தியம் இந்த நாட்டிலே உள்ளே புகுந்து ஆட்சி செய்வது, எங்க நாட்டினுடைய, இந்த நாட்டினுடைய குடிமகனை, நாட்டினுடைய பிரதமரை கைது செய்வதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. அதைத்தானே ஈரானிய மக்களும் செய்வார்கள், அதைத்தானே வெனிசுலா மக்களும் செய்வார்கள். இது பெரிய நாடா சின்ன நாடா என்பது பிரச்சனை அல்ல. ஒரு நாட்டினுடைய தேசப்பற்று, ஒரு நாட்டினுடைய இறையாண்மை, ஒரு நாட்டினுடைய அரசியல் பொருளாதார உரிமை. ஈரான் சின்ன நாடாக இருக்கலாம், தமிழ்நாடு அளவுதான் இருக்கும், அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கலாம். ஆனால் ஆப்கானிலே அமெரிக்கா போய் படையெடுத்து ஏன் பின்னாடி தடையில அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுனீங்க? நான் போர்ல ஈடுபட்டு நாட்டை பிரச்சனையில தள்ள மாட்டேன், அமைதியை ஏற்படுத்ததான் என் வழின்னு ட்ரம்ப் வாக்குறுதி கொடுத்துதானே ஆட்சிக்கு வந்தாரு. ஆப்கான்ல இருந்து படையை திரும்ப பெற்றாரு. இன்றைக்கு ஈரான்ல மேல இருந்து குண்டு போட்டீங்க. ஈரான் உள்ளர அமெரிக்க படையோ இஸ்ரேல் படையோ போகுவது முடியுமா? போக தைரியம் இருக்கிறதா? நண்பர்களே, எங்கு போர் நடந்தாலும் அதை நாம் ஏற்க முடியாது. போர் என்றால் தொழிலாளிகள் பாதிக்கப்படுவார்கள், உழைப்பாளிகள் பாதிக்கப்படுவார்கள், பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், முதியோர்கள் பாதிக்கப்படுவார்கள், குழந்தைகள் கொல்லப்படுவார்கள். சிறுக சிறுக சேமித்த நம்மளுடைய வியாபார தலங்கள், வீடு வாசல் அத்தனையும் அழிந்து தரைமட்டமாகும். எந்த நாட்டிலே போர் நடந்தாலும் போருக்கு எதிரானவர்கள் அனைத்து உழைக்கும் மக்களும், அனைத்து கட்சிகளும். போரை ஆதரிப்பவன் அவன் மனிதகுல ஆதரவானவனாக இருக்க முடியாது, மனிதகுல விரோதி. அவன் சுரண்டலை, அதாவது இப்ப ஈரான்ல போறதுக்கு அந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தானே அங்க போய் கைப்பற்ற பாக்குற. என்ன காரணம் இருக்க முடியும்? இன்றைக்கு இந்தியாவுல ஈரான்ல போர் நடந்தா இந்தியாவுல என்னங்க பிரச்சனை? இந்தியாவுல என்ன பிரச்சனை? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான்ல குண்டு போட்டிருக்கலாம், இந்தியாவிலையும் குண்டு போட்டாரு. என்ன 50% வரி விதிப்பு போட்டாரு.
மோடி உடனடியாக அவரிடம் போய் சரணாகதி அடைஞ்சார். நான் ரஷ்யாவில வாங்க மாட்டேன், என்ன ஈரான்ல வாங்க மாட்டேன், நீ சொல்ற இடத்திலே வாங்கிக்கிறேன், என் மேல போட்ட வரியை குறை என ஒரு அமெரிக்க ஏகாதிபத்திய ட்ரம்ப் போட்ட வரி விதிப்பிற்கு இந்திய பிரதமர் நாட்டுப்பற்று சொல்லக்கூடியவர்கள், சுயசார்புன்னு பேசக்கூடியவர்கள், சுதேசின்னு பேசக்கூடியவர்கள் அமெரிக்க அதிபரிடம் சரணடைந்தார்கள். இந்திய நாட்டு மக்களை அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்ளைக்காக பருத்தி இறக்குமதிக்கு இந்தியாவுடைய ஏற்றுமதிக்கு அதிக வரி விதித்து அமெரிக்க இறக்குமதிக்கு வரி தள்ளுபடி செய்து சரணாகதி அடைந்தது இந்திய மோடி அரசு. ஆனால் பிற்போக்காளர், மூட நம்பிக்கையாளர், கொடூரமானவர் அல் குமானி கிட்டத்தட்ட பல சதாப்தங்களாக அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே ஒரு தேசப்பற்று இறையாண்மை என்பதை அடிபணிய மறுத்ததற்காகத்தான் இந்த போர் நடக்கிறது. அப்ப இந்தியாவில் போர் நடக்குது, அடிபணிஞ்சோம். ஈரான்ல போர் நடக்குது, அவர்கள் அடிபணிய மறுக்கிறார்கள். தங்கள் நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்டார், தங்கள் நாட்டிலே 160 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். நாம் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு தயார் என சொல்லுகிறார், போர் நிறுத்தம் செய்யலாம் என சொல்லுகிறார். ஆனால் ஈரான் மக்கள், ஈரான் நாட்டு போராளிகள் போர் நிறுத்தம் செய்ய முடியாது, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அல்ல, இதற்கு நீ சரியான விலை கொடுக்கும் வரை நாங்கள் விடமாட்டோம் என ஈரான் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலை மட்டும் தாக்கவில்லை, சுற்றி இருக்கக்கூடிய கத்தார், சவுதி, துபாய் இங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறார்கள். அங்கே ஏன் தாக்குதல்? அங்கு அமெரிக்க ராணுவம் தளர்ந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவாக காலி பண்ண அடிக்கிறான். நான் மட்டும் சாக மாட்டேன், ஏன் சாகணும்னா 10-20 பேரை பிடிச்சுக்கிட்டு தான் சாவேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப அந்த ஹார்மூஸ் முனையை மூடி இருக்கிறது ஈரான், அந்த வழியா தான் எண்ணெய் கப்பல்லாம் வரணும், கச்சா எண்ணெய் வரணும். இந்தியாவில் இந்த போர் நீடித்தால் இந்தியாவில் பெட்ரோல் கேஸ் விலை என்னவாகும்? நன்றா யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் கேஸ் விலை உயர்ந்துச்சுன்னா எல்லா பொருள்களுடைய விலையும் உயரும். பற்றாக்குறை, அம்பானி அதானியுடைய கொள்ளைக்கு தான் அது போய் முடியும். ஈரான்ல போர் நடந்தா நம்ம வயிற்றுல அடிப்பாங்க, நம்மள சுரண்டுவாங்க. ஏற்கனவே கையிருப்போட மிச்சம் மீது இல்லாமல் வாழ்க்கையை அன்றாட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மேலும் சுரண்டப்படுவார்கள். இப்ப போர் அங்கு நடக்குதுன்னா நமக்கு பாதிப்புன்னு நினைக்காதீங்க. அப்ப இந்திய மக்களே, தமிழக மக்களே, நீங்க ஈரான் போரை நிறுத்துறதுக்கு இந்தியா முடிவு செய்யணும். இந்தியா போருக்கு எதிராக குரல் கொடுக்கணும். நம்மளுடைய வரிப்பணத்தில், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ இஸ்ரேலை ஆதரிக்க கூடாது, அமெரிக்க போரை ஆதரிக்க கூடாது. உனக்கு நான் வாக்களித்தது எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை, நலன்களை அதை பாதுகாக்கிறதுக்கு தான் உனக்கு நான் ஓட்டு போட்டேன். நீ அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும். போர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவுடன் இந்திய பிரதமருக்கு என்ன வேலை? மோடிக்கு என்ன வேலை? ஒரு போர் குற்றவாளி சர்வதேச நீதிமன்றம் காசாவினுடைய இனப்படுகொலைக்காக அறிவிக்கப்பட்டு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு ஒரு அக்யூஸ்ட் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோடு இங்கிருந்து மோடி போய் அங்க பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? டான்ஸ் ஆடிய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்தியாவுக்கு அதனால் ஏதாவது அரசியல் உறவுகளா, அரசியல் முடிவுகளா இந்திய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா? நண்பர்களே, நல்லா யோசித்து பாருங்கள். காசாவுல பல ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள், கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அகண்ட பாரதம் என்பது போல அவன் அகண்ட இஸ்ரேல் என பேசுகிறார். இந்து ராஷ்டிரம், அகண்ட இந்து ராஷ்டிரம் சொன்னா பாருங்க, இலங்கை சேரணும், பாகிஸ்தான் சேரணும், நேபாள் சேரணும், பர்மா சேரணும், அப்படிலாம் ரத்த ஆறுதான் ஓடும். ஒரு நாகரிகம் அடைந்து, ஜனநாயகம் அடைந்து, விடுதலை போராட்டம் நடந்து அந்தந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னா அது நடக்குமா? அதே மாதிரி பிரிக்கணும் அப்படின்றதால அது நடக்குமா? அவ்வளவு எளிதானதா? ரத்த ஆறு ஓடும்.
பல லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படுவார்கள், பிரிவினையினாலும் சரி வலுக்கட்டாயமா சேர்த்தாலும் சரி. அப்படிப்பட்ட சூழல்ல அவன் காசாமுடைய அபகரிக்க பார்க்கிறான், மேற்கு கரையை அபகரிக்க பார்க்கிறான், சிரியாவை அபகரிக்க பார்க்கிறான், லெபனானை அபகரிக்க பார்க்கிறான், ஓமனை அபகரிக்க பார்க்கிறான். இப்படி எல்லாத்தையும் என்ன நான் சேர்த்துக்கிறேன். அப்ப ஒரு ரவுடி ஸ்டேட் போல, ரவுடி ஸ்டேட்னா என்ன, அவன் வச்சதுதான் சட்டம். அப்ப அது போல செயல்படக்கூடிய ஒரு இஸ்ரேலுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய அரசியல் வெளியுறவு கொள்கை என்ன? ஜனநாயக பூர்வமானது, சுதந்திரமானது, அணிசேரா கொள்கை. யாரோடையும் நாங்க சேர மாட்டோம், சுதந்திரமா ஒரு நிலை எடுப்போம். ஆனா எந்த பிரதமரும் இஸ்ரேலுக்கு போகல, மோடி தான் போயிருக்காரு. பாலஸ்தீன தலைவருக்கு யாசர் அராபத்துக்கு பிஎல்ஓக்கு டெல்லியில தூதரகம் வைத்த நாடு இந்தியா, அதை அங்கீகரித்த நாடு இந்தியா. இன்றைக்கு பாலஸ்தீனத்தை அழிக்கின்ற வேலையை செய்கின்ற இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா போகிறது. ஈரான் மீது குண்டு போட்டு ஒரு நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்வதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கலாமா? எதிர்க்க வேண்டாமா? மாறாக என்ன செய்கிறார்கள்? இஸ்ரேலுக்கு எதிர்த்து ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல குண்டு போட்டதுக்கு இந்தியா கண்டிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உயிரோடவே இருக்க முடியாதுங்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கட்டுப்பாடு சொல்ல முடியுமா? என்ன நீ வெட்டி கொல்ல போறாங்க, என்ன சாகடிக்க போறாங்க அநியாயமான போது என்கிட்ட சட்ட ஒழுங்கு நீங்க பேச முடியுமா? என்கிட்ட அமைதியை பேச முடியுமா? என்னுடைய நாட்டை என் கண் முன்னாலேயே சூறையாடுகிற போது, எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்படும் பொழுது, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய போராளிகள் யார்? அந்த நாட்டினுடைய காவல்துறை, அந்த நாட்டினுடைய ராணுவம், அந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட புரட்சி படை எல்லாம் சட்டப்பூர்வமானது. பாலஸ்தீனத்திலே கூட உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு ஹமாஸ், அந்த நாட்டை ஆளுகின்ற அமைப்பு. அது வந்து தீவிரவாத தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட அமைப்பு. அதற்கு ஈரான் உதவி செஞ்சதுக்கு தானே இப்ப ஈரானை போய் அடிக்கிறீங்க. இப்ப இதுவே தொடர்ந்து என்ன ஆகும்? ரஷ்யா கண்டிச்சிருக்கு இந்த போரை, சீனா கண்டிச்சிருக்கு, வடகொரியா கண்டிச்சிருக்கு, பிரேசில் கண்டிச்சிருக்கு, எல்லாம் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் கண்டிச்சிருக்கு. இந்தியா மட்டும் கண்டிக்கல, இந்த போரை கண்டிக்கல. அமைதியா பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 3 முறை வாக்கெடுப்பு நடத்த போது இந்தியா வெளிநடப்பு செய்தது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை, இஸ்ரேலை எதிர்த்து வாக்களிக்கவில்லை இந்தியா. இதை யார் கொடுத்தது? இந்திய பாராளுமன்றத்திற்கும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை, இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? பாராளுமன்றத்திலே முடிவு செய்தீர்களா? பேசினீர்களா? நண்பர்களே, யாரோ செய்யறாங்கன்னு நாம இருந்தோம்னா அங்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் நாம் எதிர்கால தலைமுறையை பாதிக்கும். நம்மளுடைய அமைதி என்பது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அம்பானி மீது, அதானி மீது அமெரிக்காவில் கேஸ் போட்டார். அந்த கேஸ் போட்டதுல சம்மன் அங்க போய் ஏதோ மொள்ள மாதிரி தரம் பண்ணி ஃப்ராடு தரம் பண்ணிக்கிறான். அதை சரி கட்டுறதுக்கு தான் அமெரிக்காவுடைய வரி விதிப்பை மோடி வந்து ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்க. இன்னொன்னு, எப்ஸ்டீன் ஒருத்தன், அவன் இஸ்ரேல்காரன், யூதர். அவனுக்கு என்னன்னா, உலக நாடுகள்ல பூரா ஒரு தீவை வாங்கி வச்சுக்கிட்டு அங்க வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கடத்தி அங்கங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் மாமா வேலை பார்த்து அதை வீடியோ எடுத்து அது மாதிரி அவங்கள மிரட்டி பணிய வைக்கிற வேலை செஞ்சிருக்காங்க. இது அமெரிக்க நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை கொடுத்து அந்த ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்க அமெரிக்க நீதிமன்றம். அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான். அந்த அங்க போனவன் வந்தவன் பேர் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல மோடியோட பேர் இருக்கு. இஸ்ரேலுக்கு ஏன் மோடி போறாரு? என்ன அவசியம் இருக்கு இஸ்ரேலுக்கு? பாலஸ்தீனத்துக்கு போய் எதிரா பண்ணணும் மோடிக்கு. அதாவது மோடினா தனியால் இல்ல, இந்தியாவுடைய ஆளும் இருக்கும். அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, RSS, இந்துத்துவாதிகள், இவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் மோடி பிரதிபலிக்கிறார். மோடி தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை பிரதிபலிக்க முடியாது. அங்க போய் என்னத்துக்காக இஸ்ரேலோட அதிகமா ஜாயிண்ட் அடிக்கிறாருன்னா, கூடி குழவராருன்னா, ட்ரம்ப்புக்கு எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு, ட்ரம்ப் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா ஒண்ணு வச்சு நான் அவங்ககிட்ட ஏதாவது காரியம் சாதிச்சுப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த நடந்தது. நண்பர்களே, இந்திய நாட்டில் என்ன இல்லை? காடு இல்லையா, மழை இல்லையா, கனிம வளங்கள் இல்லையா, தொழில்நுட்பம் இல்லையா, அல்லது அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மனித ஆற்றல் இல்லையா? என்ன இல்லை இந்தியாவில்?
நீ எதற்கு அமெரிக்காவுக்கு கொண்டு போய் இந்தியாவை அடிமைப்படுத்துகிறாய்? இந்தியாவுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இந்திய பெருமுதலாளிகள், குறிப்பிட்ட 4 குஜராத் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு இந்தியாவுடைய இறையாண்மையை, இந்தியாவுடைய அரசியல் உரிமையை, இந்தியாவுடைய பொருளாதார வளங்களை அமெரிக்கா காலடியில் சமர்ப்பதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். இது ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் என்பதை காட்டிலும் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய RSS பிஜேபியினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவை அடிமைப்படுத்துகின்ற வெளியுறவு கொள்கைக்கு எதிரான போராட்டம். நண்பர்களே, இதை நாம செஞ்சுதான் ஆகணும், போராடிதான் ஆகணும். போரை நிறுத்த இந்திய பாராளுமன்றத்திலே வாய் திறந்து தீர்மானம் போருகின்ற வரையிலே இது நாடு முழுவதும் போராட வேண்டும். அமெரிக்க சான் பிரான்சிஸ்கோவில் லட்சக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள். உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக போரை நிறுத்த கோரி போராடுகிறார்கள். அதுபோல் இந்தியாவிலும் நாடு முழுவதும் அங்கங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல தமிழகத்திலும் அத்தகைய போராட்டத்தை, மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை பிஜேபி RSSக்கு எதிராக, அவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இந்தியாவை அடிமைப்படுத்துகின்ற ஒரு அடிமை ஒப்பந்தத்துக்கு எதிராக, இந்தியாவினுடைய சுயசார்பு, இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாம் போராட வேண்டும், போராட வேண்டும். மக்கள் அதிகாரம் அத்தகைய போராட்டத்தில் முன்னணியாக நிற்கும் என்ற உறுதியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.